Assalamu alaikum students. Unit 8, exercise 8.1, question number 12. The measurements of the diameter in centimeter of the plates prepared in a factory are given below. Find its standard deviation. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு டேபிள் காலம் கொடுத்துட்டு டயாமீட்டர் அண்ட் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொடுத்தாங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகேங்களா, நம்ம இது என்ன எஃப்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்து அது கண்டிப்பாக என்னவா தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் குரூப்டு டேட்டாவாக இருக்கும். அப்போ இந்த குரூப்டு டேட்டாவை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மீன் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட் அண்ட் லாஸ்ட் மெத்தட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். அப்போ இந்த சம்ம நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கிளாஸ் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா 21 to 24, 25 to 28, 29 to 32 இப்படி கிளாஸ் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா இந்த சம்ம நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ நான் ஸ்டெப் டீவியேஷனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு சிக்மா மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர் இன்டு சி. ஓகேங்களா, நமக்கு இந்த இடத்துல எஃப் வேணும், டி வேணும், என் வேணும், சி வேணும். ஸோ இந்த எல்லா ரிசல்ட்டுமே தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆன்சர் வந்துடும். அப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சி வந்து கண்டுபிடிக்க போறேன் அண்ட் டி வந்து கண்டுபிடிக்க போறேன். டியோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி. அப்போ இந்த சியோட ஆன்சர் 4 அண்ட் ஏயோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34.5 கொடுத்துருக்கேன். நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்றேன் பாருங்க டேபிள் காலத்துல இருந்து. அப்போ இந்த இடத்துல சியோட ஆன்சருங்கிறது நம்ம எப்படி வந்து போன ப்ரீவியஸ் செம்ல போட்டிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வலை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி போடும். பாருங்க 24ல இருந்து நீங்க 21 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 3 வரும். ஆனா நீங்க எப்படி சார் நீங்க 4 போட்டிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செம்ம நீங்க கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வல் கிடையாது. எப்படி சார் கண்டினியூஸ் இன்டர்வல்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் முடியுதோ அதே நம்பர் இங்க ஆரம்பிக்கணும். சரிங்களா, அதான் கண்டினியூஸ் இன்டர்வல். நமக்கு இந்த இடத்துல நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வல் இல்லாதனால என்ன பண்ணணும், சியோட ஆன்சரை இந்த 21ல இருந்து இந்த 24 வரைக்கும் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணும். அப்போ 21 1, 22 வந்து 2, 23 வந்து 3 அண்ட் 24 வரைக்கும் இருக்கிறதுனால 4 இருக்கு அர்த்தம். நமக்கு சியோட ஆன்சர் 4. அப்படின்னா இது கண்டினியூஸ் இன்டர்வலா நான் மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் 0.5 வந்து நான் சப்ராக்ட் பண்ண போறேன். சரிங்க 0.5 இந்த லாஸ்ட் நம்பர் கூட என்ன பண்ண போறேன் நான் 0.5 என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன். நீங்க மறந்துடவே கூடாது. இதே மாதிரி இந்த எல்லா ஸ்டெப்புக்கும் பண்ணணும். அப்போ இந்த 21ல இருந்து நீங்க 0.5 கழிச்சீங்கன்னா 20.5 வரும். இந்த 24ல இருந்து நீங்க 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 24.5 வரும். இதே மாதிரி எல்லா இதுக்கும் பண்ணி நீங்க டேபிள் காலம் போடுங்க பாருங்க. சோ இதான் நமக்கு கண்டினியூஸ் இன்டர்வல். அப்படிங்க பாருங்க இதுக்குள்ள நீங்க வந்து 0.5 சப்ராக்ட் பண்ணதுனால 20.5, இதுக்குள்ள நீங்க 0.5 ஆட் பண்ணதுனால 24.5. அடுத்து செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா 25ல இருந்து நீங்க 0.5 கழிச்சீங்கன்னா நமக்கு 24.5 வரும். 28 குள்ள நீங்க 0.5 ஆட் பண்ணீங்கன்னா 28.5 வரும். இதே மாதிரி நீங்க எல்லா இதுவும் எழுதி முடிச்சாச்சு. அப்ப நம்ம இந்த இடத்துல நீங்க வந்து இது கண்டினியூஸா இருக்கிறதுனால சியோட ஆன்சர் சப்ராக்ட் பண்ணுவாங்க. இந்த 24.5ல இருந்து இந்த 20.5 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 4 வரும். அப்ப இந்த ஏயோட ஆன்சர்ங்கிறது என்னன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இதுல மிட் வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுல வந்து நீங்க எந்த அஸ்யூமிங் வேல்யூ சூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் நமக்கு எல்லா ரிசல்ட்டும் எழுதியாச்சு. இங்க நான் என்ன பண்ண போறேன் டேபிள் காலம் போட போறேன். அப்ப இங்க பாருங்க கிளாஸ் இன்டர்வல் நான் கண்டினியூட்டி உள்ள இன்டர்வலை எடுத்துக்கிட்டேன். 20.5, 24.5, 24.5 to 28.5, 28.5 to 32.5, 32.5 to 36.5, 36.5 to 45.5, 40.5 to 44.5 எழுதியாச்சு. சோ மிட் வேல்யூ என்ன அர்த்தம், சோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. சோ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணா 45 வரும். 45 2 ஆல் டிவைட் பண்ணா 22.5. சோ அதே மாதிரி நீங்க எல்லா ஸ்டெப்புக்கும் இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு x ஓட ஆன்சர் கிடைக்கும். அப்ப x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 22.5, 26.5, 30.5, 34.5, 38.5, 42.5. சோ இதுல இருந்து நீங்க வந்து a ஓட வேல்யூ சூஸ் பண்ணலாம். a ஓட வேல்யூ இந்த சமயம் நான் 34.5 எடுத்துக்கிறேன். நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்ட்டா வரும். நீங்க 30.5 எடுக்கலாம், 38.5 எடுக்கலாம், 42.5 எடுக்கலாம். f ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இது என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படியே எழுதிக்கங்க. 15, 18, 20, 16, 8, 7 நம்ம எல்லா ஆன்சர் அப்படியே எழுதிக்கங்க. ஓகேங்களா, dங்கிறது x - a டிவைட் பை c. அப்ப x ஓட ஆன்சர் நம்ம இந்த இடத்துல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிட் வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் a ஓட ஆன்சர் 34.5 டிவைட் பை c ஓட ஆன்சர் 4. சரிங்களா, இப்போ x ஓட ஆன்சர் நீங்க ஒவ்வொரு ஆன்சர் சப்ராக்ட் பண்ணி என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி எழுதணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் 22.5 நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 34.5ல இருந்து அதோட ஆன்சர் வந்து -12 வரும். -12 நீங்க வந்து 3ஆல வந்து டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -3 வரும். 26.5 -34.5 போனீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து -8 வரும். அதை நீங்க 4ஆல் டிவைட் பண்ணா -4. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -3 -2 -1 0 1 2 வரும். ஓகேங்களா? அடுத்து d ஸ்கொயர் மீன்ஸ் இந்த d யோட ஆன்சர் நீங்க பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0, 1 ஸ்கொயர் பண்ணா 1 and 2 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வந்து 4. FD மீன்ஸ் இந்த f ஓட ஆன்சரையும் இந்த d ஓட ஆன்சர் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன பண்ணுங்க இந்த FD ல கொண்டு எழுதுங்க. அதே மாதிரி FD ஸ்கொயர் மீன்ஸ் f ஓட ஆன்சரையும் இந்த d ஸ்கொயர் ஓட ஆன்சர் நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன பண்ணுங்க கடைசியில நீங்க எழுதினா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன் இந்த f ல உள்ள எல்லா ஆன்சர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எல்லா ஆன்சர் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு சம்மேஷன் f, அதுக்கு பேர் தான் n. என்னோட ஆன்சர் நமக்கு 64 வருது. அதே மாதிரி இந்த FD ல உள்ள எல்லா ஆன்சர் நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா ஆன்சர் -79. இதுக்கு எந்த சம்மேஷன் FD ன்னு அர்த்தம். அதே மாதிரி FD ஸ்கொயர் உள்ள எல்லா ஆன்சர் நீங்க என்ன பண்ண போறீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சம்மேஷன் FD ஸ்கொயர். இதனோட ஆன்சர் 264. நம்ம எல்லா ரிசல்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இதையும் அப்ளை பண்ண போறோம். கவனிச்சு வாங்க. So என்னோட ஆன்சர் 84, சம்மேஷன் FD யோட ஆன்சர் -79, FD ஸ்கொயர் ஆன்சர் 263, C யோட ஆன்சர் நமக்கு 4. ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் FD ஸ்கொயர் டிவைட் பை n மைனஸ் சம்மேஷன் FD டிவைட் பை n த ஹோல் ஸ்கொயர் இன்டு C. சரிங்களா? இப்போ எல்லா ஆன்சர் நீங்க ஃபர்தரா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்ப சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் FD ஸ்கொயரோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 263 டிவைட் பை n ஓட ஆன்சர் 84 மைனஸ் summation FD answer -79 divide by n ஓட answer 84 the whole square, C ஓட answer 4. இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. square root of 263 divided by 84 minus 79 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6241 divide by நான் 84 என்ன பண்ணல நான் வந்து ஸ்கொயர் பண்ணாம 84 அடிக்கிறேன் இன்டு நமக்கு 4 போடாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா ஒரு 84 வந்து நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்ப சிக்மாவோட ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22092 minus 6241 டிவைட் பை 84 இன்டு நமக்கு 4. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் வந்து இந்த 84 காமனா வந்து ஒன்னு வெளிய எடுத்துறலாம். அப்ப இந்த ரெண்டு நீங்க செப்பரேட் பண்ணி போடுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 டிவைட் பை 84 இன்டு தென் மேல நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15851 இன்டு நமக்கு 4 போடாச்சு. இதை வந்து நீங்க ரூட் விட்டு வெளியிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4ஐயும் இந்த 84 நீங்க கேன்சல் பண்ணா 2 times 1 times வரும். ஆன்சர் 21 வரும். நம்ம சிக்மா ஈக்குவல் 1 டிவைட் பை 21 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15851 வரும். ஸோ இதை ரூட் விட்டு நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 125.9 டிவைட் பை 89. ஸோ இதை நீங்க வந்து கேன்சல் பண்ணி போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து அப்ராக்சிமேஷனா 5.995. ஸோ நமக்கு தேவையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த சம்முக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன்சர் வருது 6 வருது. தட்ஸ் அ ரிசல்ட்.